வாட்டர் பியூரிஃபையருக்குள்ளே ஃபில்டர் வீட்டில் எப்படி சேஞ்ச் பண்ணுறன்றது தான் நம்ம பார்க்கலாம். இது எங்களுக்கு வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனியில் இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி மேலே உள்ள கேப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னாவே அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். உள்ளே வந்து ஃபில்டர், அதுக்கப்புறம் அந்த ஆன்டி ஸ்கேல் அண்ட் பால்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கு போகிற கனெக்ஷன் உள்ள டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே எல்லாமே இந்த மாதிரி டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். அந்த பழைய ஃபில்டரை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாட்டர் வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் புது ஃபில்டர் போட்டுட்டு அது நடுவே வந்துட்டு ஆன்டி ஸ்கேல் அண்ட் பால்ஸ் வந்து போடுங்க. பழைய பால்ஸ் எல்லாம் எப்படி வந்து அப்படியே அரிச்சு போயிருந்தது பார்த்தீங்களா? ஒரு தடவைக்கு 3 பால் போட்டால் போதும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரி ஃபில்டரும் பால்ஸும் போட்டதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணும்போதே எல்லா சைடும் வந்துட்டு அந்த ஒயர் எல்லாமே கனெக்ஷன் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் வேலையில் எங்களுக்கு 400 ருபீஸ் கிட்ட வந்து மிச்சமாயிருச்சு. இந்த மாதிரி மணி சேவிங் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.